இவர் தான் கதையோட ஹீரோ ஜோ வுஜின். இவருக்கு நிறைய மொழி தெரியும், அதனால மொழிபெயர்ப்பாளராக ஒர்க் பண்றாரு. டிரான்ஸ்லேட்டராக ஒர்க் பண்றதுல இவருக்கு டிமாண்ட் கொஞ்சம் அதிகம், ஏன்னா இவருக்கு நிறைய மொழி தெரியும். இவருக்கு பிரேக்கப் ஆயிருக்கும், ஆனால் என்னதான் பிரேக்கப் ஆயிருந்தாலும் இவரோட எக்ஸை இவரால் மறக்க முடியாது. எக்ஸோட பர்த்டே அன்னைக்கெல்லாம் ஜப்பான்ல இருக்க ஒரு ஐலாண்டுக்கு போவாரு. இவங்க தான் கதையோட ஹீரோயினி சாமுகி. இவங்களுக்கு இந்த ஊரோட லாங்குவேஜே தெரியாது, அதனால யூடியூப்ல வீடியோ பார்த்துட்டு பிளேஸ்லாம் கண்டுபிடிச்சு தான் வருவாங்க. இவ எதுக்காக இந்த ஊருக்கு வந்திருப்பானா, இவளோட பாய் ஃப்ரெண்ட் வந்து இவளை சீட் பண்ணியிருப்பான். அவனை பார்த்து சண்டை போடுறதுக்காக தான் இந்த ஊருக்கு இவ வந்திருப்பா. அப்படிதான் ரெண்டு பேரும் ஒரு ஹோட்டல்ல மீட் பண்றாங்க. சாமுகியோட பாய் ஃப்ரெண்ட் லவ் பண்ற பொண்ணு வந்து இப்ப கரண்டா இந்த ஹோட்டல்ல தான் ஒர்க் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு தெரியும். அதனால அவளை திட்டலான்னு சொல்லிட்டு தான் இந்த ஹோட்டலுக்கு வந்திருப்பா. சாமுகிக்கு அவங்களோட லாங்குவேஜ் தெரியாதனால போன்ல டிரான்ஸ்லேட்டர் யூஸ் பண்ணி எப்படி திட்டுறதுன்னு பார்த்துட்டு இருப்பா. ஜோ வுஜினுக்கு அது காதுல விழுந்தும் கண்டுக்காத மாதிரி இருப்பான். கொஞ்ச நேரத்துல ஜோவோட போன்ல இருந்து ரிங்டோன் அடிக்க ஆரம்பிச்சிரும். அதை வச்சு சாமுகி இவனுக்கு நம்மளோட லாங்குவேஜ் தெரியும் அப்படின்றத தெரிஞ்சுப்பா. உங்களுக்கு தான் என்னோட லாங்குவேஜ் தெரியும்ல, அப்புறம் ஏன் தெரியாத மாதிரி நடிச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லி சாமுகி அவங்க கிட்ட சண்டை போடுவா. திடீர்னு அந்த ஹோட்டல்ல வந்து இட்டாலியன் டூரிஸ்ட் ஃபேமிலி வந்து சாப்பிட்டு இருப்பாங்க. அவங்களோட பையனுக்கு வந்து சாப்பாடு வந்து தொண்டையில மாட்டிக்கும். அதுக்கு ஜோ வுஜின் தான் வந்து அவங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி ஹெல்ப் பண்ணி ஆம்புலன்ஸ் எங்க இருக்குன்னு காமிச்சு கூட்டிட்டு போய் அவங்களை விடுவான். விட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவான். அப்ப சாமுகி தான் ஜோவோட திங்ஸ் எல்லாம் பத்திரமா எடுத்துட்டு வந்து அவங்க கிட்ட கொடுப்பான். அப்ப சாமுகியும் ஒரு ஹெல்ப் கேட்கறா. என்னோட பாய் ஃப்ரெண்ட் இப்ப கரண்டா லவ் பண்றோம் வந்து இந்த ஹோட்டல்ல தான் வேலை செய்யறா, எனக்காக அவளை திட்டுறேன், நீங்க அதை டிரான்ஸ்லேட் பண்ணி அவகிட்ட சொல்றீங்களா அப்படின்னு ஹெல்ப்பா கேட்கறா. சரின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் போய் ஜோ வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி அவகிட்ட சொல்றான். அவளை திட்டிட்டு சரி ஓகே பாய் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வந்துடுறாங்க. ஆனா சாமுகி வந்து ஜோவோட போனை எடுத்துட்டு வந்துடுறான். ஜோக்கு கால் வரும்போது தான் அவளுக்கு தெரியுது. ஆனா அந்த போனை எடுத்துட்டு வந்து திரும்ப ஜோ கிட்டே கொடுத்துடுறான். அந்த இட்டாலியன் ஃபேமிலி தான் இவனை டின்னருக்கு கூப்பிடுவாங்க, இவன் ஹெல்ப் பண்ணதுனால. அதனால அது வந்து ரெண்டு பேர் சாப்பிட்ற மாதிரியான டின்னர். அதனால இவன் வந்து சாமுகியையும் அந்த டின்னருக்கு இன்வைட் பண்ணுவான். டின்னர் வந்து 7 மணிக்கு தான்றதுனால அது ஃபுல்லா டூரிஸ்ட் பிளேஸ். அதனால கொஞ்ச நேரம் நம்ம இந்த இடத்த சுத்தி பார்த்துட்டு அப்புறமா 7 மணிக்கு டின்னருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாமுகி கிட்ட இவன் சொல்லுவான்.